ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய காலை வணக்கம். இன்றைய ஆலய அற்புத நிகழ்ச்சியில் பற்றாத வளங்களை கொடுக்கக்கூடிய ஊர் வண்டலூர்னு சொல்லக்கூடிய ஊர், இன்னொரு சிறப்பு மிக்க திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு ஊரான வண்டலூரில் இருக்கக்கூடிய வழித்துணை பாபா திரு பாபா ஆலயத்தை சேவிக்க இருக்கிறோம். வாருங்கள். இந்த பாபா ஆலயத்தை சேவிக்கும் பொழுது படியேறி வந்தால் நீ படும் துயரத்தை கலைந்து பக்க பலமாக இருந்து உனக்கு வழித்துணையாக இருப்பேன் வரம் அளித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பாபாவை சேவித்து கொண்டிருக்கிறோம். இந்த பாபாவினுடைய அனுக்கிரகத்தை ஒரு சிறு விளக்கத்துடன் சொல்கிறேன். சென்ற முறை உங்கள் நிகழ்ச்சியில் சீரடியிலிருந்து பெறப்பட்ட பாபா சென்னை வழியாக பயணம் செய்யும் பொழுது ஒரு ஓய்வு மாறி உட்கார்ந்து அமர்ந்து இடம்தான் இந்த வழித்துணை பாபா கோயில். இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு படியேறி பாபாவை காண்பது மட்டுமல்லாமல் இவ்வழியாக ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் ஏற்பட்டாலும் இவரை நினைத்து தியானம் பண்ணால் அந்த பொழுதே அந்த பிரச்சனைகள் நீங்குவதை இன்றளவும் வண்டலூர் மட்டுமல்லாமல் வண்டலூரை சுற்றி இருப்பவர்கள் உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அம்ச நிலை கொண்ட பாபா இந்த வழித்துணை பாபா கோயில். இப்பேற்பட்ட இந்த பாபாவுக்கு கூடுதல் அம்சமாக திக்கற்றவனுக்கு தெய்வம் துணைங்கிற மாதிரி வழி தெரியாமலும் வாழ்க்கையில் தடம் புரண்டவனையும் மீட்டு அருளாட்சி புரிந்து வாழ்க்கையை அளித்து வழி மட்டுமல்லாமல் வாழ்க்கையும் வழங்குவதால் இவருக்கு வழித்துணை பாபா என்று ஒரு சீரிய பெயர் உண்டு. கூடுதலாக எலும்பிச்சை அம்பாளுக்கு மட்டுமே உகந்ததாக கருதப்பட்ட எலும்பிச்சை பழம் இந்த பாபாவினுடைய பிரார்த்தனை மூலயமாக இங்கு வரும் பக்தர்கள், பிரதானமாக புத்திரபேறு இல்லாத பக்தர்கள் வாங்கி செல்லும் பொழுது அவர்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படுகிறது. இதற்கு அத்தாட்சியாக 5+3 8 சனீஸ்வரனை குறிக்கும். சனீஸ்வரன் ஆயுள்காரகன். அவன் ஜாதகத்தில் கெட்டு இருந்தாலும் அல்லது அவன் ஜாதகத்தில் பார்வைப்பட்டாலும் புத்திர பாக்கியத்தை வெல்லக்கூடிய அமைப்பு இந்த பாபாவுக்கு உண்டு என்பதை உணர்த்த இன்று நாள் வரை சுமார் 530 பேர்த்துக்கு எலும்பிச்சம்பழ கனியை வாங்கி புத்திர பாக்கியங்கள் அடங்கியதை இதோ நமது நிகழ்ச்சியில் வாயிலாக கண்டு கொண்டிருக்கிறோம். கூடுதல் அம்சமாக பாபாவை குழந்தையாக பாவித்து இங்கு ஒரு தொட்டியில் பாபா அமர்ந்திருக்கிறார். இப்பேற்பட்ட இந்த பாபாவுக்கு முன்னால் ஒரு தொட்டிலில் தன்னுக்கு பிறந்த குழந்தையை பிரார்த்தனை பண்ணி போடும் பொழுது மிகப்பெரிய படிப்பையும் ஆயுசு ஹோம பலனையும் இந்த பாபா வழங்கி கொண்டிருக்கிறார். கூடுதல் அம்சமாக இங்கு தேங்காயை பிரார்த்தனை பண்ணி வாங்கி கொண்டு சென்று மீண்டும் கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது நெருப்பு குண்டமாக பாவிக்கப்படக்கூடிய அந்த குண்டத்தில் இந்த தேங்காயை போடும் பொழுது அது பஷ்பமாகும் போல் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைகளும் பஷ்பமாகுவதை இன்றளவும் கண்டு கொண்டிருக்கிறோம். இந்த சென்னை வாழ் மக்களும் மட்டுமல்ல, தென்னக மக்களும் கண்டு கொண்டிருக்கக்கூடிய அதி அற்புதமான சேத்திரம் இந்த வழித்துணை பாபா கோயில். ஆதலால் தான் என்னவோ பற்றார வளங்களையும் நல்லதொரு வாழ்க்கையும் அமைப்பதனால் இந்த ஊருக்கு வண்டலூர் என்று பெயர் வந்ததோ என்றும் எண்ணும் அளவுக்கு இந்த வழித்துணை பாபா கோயில் பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் இன்றளவு நகர்த்தி கொண்டிருக்கிறது. பிரதானமாக இங்கு மனதுக்கு ஓய்வு தேவைப்படும் பொழுது தனக்கு தானாக பிரார்த்தனை பண்ணாமல் கூட்டாக பிரார்த்தனை பண்ணுவதற்கு பேர் சற்சங்கம் என்று பேர். இப்படி மனதில் குழப்பம், பிள்ளை நல்லா படிக்கவில்லை, நீட் தேர்வில் வெற்றி பெற வேண்டும்,
பேங்க் எக்ஸாம் பாஸ் ஆக வேண்டும், இடம் மாறுதல் வேண்டும், கணவரோடு ஒன்று இருக்க வேண்டும், தனி கொடுத்தனம் போக வேண்டும். இப்படி எவ்வகை பிரார்த்தனையாக இருந்தாலும் சத்சங்க டிக்கெட் வாங்கி கொண்டு சத்சங்கத்தில் இருக்கும் பொழுது அத்துணை பிரச்சனைகளும் உடனடியாக நிவர்த்தி ஆகக்கூடிய இந்த வழித்துணை பாப்பா இன்றளவும் நடத்தி காட்டி கொண்டு இருக்கிறார். நம்மளாக இதோ வண்டலூரில் உட்கார்ந்து கொண்டு இவ்வளோ சிறப்பு பெற்ற இந்த வழித்துணை பாப்பா கோயிலில் கூடுதல் சிறப்பு அம்சமாக பாபாவினுடைய ஆத்மா உயிரோடு இருக்கிறாரா, தெய்வம் எங்கு இருக்கிறது என்ற கேள்விக்கு இணங்க இங்கு இருக்கக்கூடிய பாபாவினுடைய சமாதியாக பாவிக்கப்படக்கூடிய மண்டபத்தில் தியானம் பண்ணி அதில் நம்ம காது வைத்து கேட்கும் பொழுது பாப்பாவினுடைய துடிப்பை இன்றளவும் நாம் உணர முடிகிறது. தெய்வம் எங்கு இருக்குது என்றால் இதய துடிப்போடு வழித்துணை பாப்பா கோயில் இருப்பதை சான்றாக சொல்லக்கூடிய அளவுக்கு பாப்பா நம்மளோடு இருந்து அருளாட்சி பண்ணி கொடுக்கக்கூடிய அற்புதமான சேத்திரம் வழித்துணை பாப்பாங்கிற சொல்லக்கூடிய இந்த சேத்திரமாகும். இந்த கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலே மிகப்பெரிய பிரபலமாக இருப்பது பிரார்த்தனை சீட்டு என்பது. யாருக்கெல்லாம் என்ன தேவையோ அந்த தேவைகளை ஒரு சீட்டிலே எழுதி அந்த சீட்டின் மூலமாக பாபாவிடத்திலே கடிதம் மூலமாக சேர்ப்பது போல கடிதம் எழுதி சேர்த்து விட்டால் கண்டிப்பாக அதை பாபாவே படிக்கிறார் என்கின்ற ஒரு ஐதீகம் இங்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, அது நேர்மையான முக்கியமான நியாயமான பிரார்த்தனையாக இருந்தால் கண்டிப்பாக பாபாவால் அது கண்டிப்பாக உடனுக்குடன் பரிசீலனை செய்யப்பட்டு பைசலும் செய்யப்படுகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இப்படிப்பட்ட இந்த அற்புதமான சேத்திரத்தில் ஷீரடியில் எப்படி தன்னுடைய சிரித்த முகத்துடன் வந்தவர்களுக்கு வல்வினையை நீக்கி தொல்வினைகளை நீக்கி இன்முகத்துடன் அருளாட்சி பண்ணுவாரோ, பாபாவினுடைய வழிபோக்கான 16 திருத்தலங்களில் ஷீரடிக்கு அடுத்ததாக இங்கு மட்டுமே சிரித்த கோலத்துடன் தன்னை வருபவர்கள் எப்படி ஒரு விருந்தினர்களை வரவேற்போமோ அந்த மாதிரி சிரித்த முகத்துடன் தன் இருகரம் நீட்டாமல் மனக்கரத்தை நீட்டி அவர்களுக்கு துன்பத்தை நீக்கிற தன்னை நேர்நோக்கு மனிதனாக பாபா என்றும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்போடு இங்கு இருந்து அருள் பாலித்து கொண்டிருக்கக்கூடியதை இன்றளவும் இந்த ஆலயத்துக்கு செல்லும் பொழுது காணலாம். ஆக வழித்துணை மட்டுமல்ல, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனையும் நீக்குவதற்கு வண்டலூர் இருக்கக்கூடிய இந்த வழித்துணை பாப்பா கோயில் நமக்கு எல்லளவும் சந்தேகம் இல்லாமல் நிவர்த்தி பண்ணி கொண்டு அருளாட்சி செய்கிறது என்பதை உணர்ந்து வழித்துணை பாப்பாவை வணங்கி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர், திருப்போணம் கோரக்கநாத அடிமை டி ஆனந்தாழ்வார். வணக்கம். பத்ரிகிராம சமத்பூதம் द्वारकामयिवासिनं भक्ताभीष्टप्रदं देवं साईनाथं नमाम्यहम् महोन्नतकुले जातं क्षीराम्बुधिसमे शुभे द्विजराजं तमोघ्नं तं साईनाथं नमाम्यहम् शिरडी बाबा शरणं शरणं साई बाबा शरणं शरणं सद्गुरु साई शरणं शरणं साधुरूपा शरणं
सत्यदर्शना शरणं शरणं सत्यवाचका शरणं शरणम्